மானே வீட்டுக்கு போலாம். என்ன மகேஷ் வீட்டுக்கா? வா போலாங்கற. மகேஷ் நம்ம டாக்டர் பார்க்க வந்தோம். டாக்டர் பார்த்துட்டு போலாம். இல்லனே எனக்கு மனசு சரியில்லை, வா போலாம். மகேஷ் நான் சொல்றது ஒரு நிமிஷம். அண்ணே போலாம்னு சொல்றேன். மகேஷ் நம்ம டாக்டர் மட்டும் தான் பார்க்க வந்தோம். வேற யாரையும் பார்க்க வரல. யார பார்க்கறமோ இல்லையோ எனக்கு இங்க நிக்கவே பிடிக்கல. என்ன மகேஷ் நடு ரோட்ல நின்னு இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? நடு ரோட்ல நின்னு புடி வந்து பிடிக்கிறேனா? அண்ணே எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. கிளம்பு போலாம். நான் வேணா கிளம்புறேன் மச்சான். மச்சானோ? ஐயோ நீ தான் அந்த ஆளை வர சொன்னியா? ஏன் மகேஷ் இப்படிலாம் பேசுற? பரவே கிளம்புன்னு சொல்ற, நீ பாட்டுக்கு நிக்கிற. அதனால உன்னை மச்சான்னு கூப்பிடுறா. மகேஷ் நம்ம டாக்டர் பார்க்க வந்தோம். வரவல்ல யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. அதுக்காக நம்ம டாக்டர் பார்க்க போலாமா? குழந்தைக்கு பார்க்கல, அத முதல்ல பாத்து போலாம். வா. கண்ட சனியனை பார்த்துட்டு எப்படி நான் உள்ள போறது? வா நாளைக்கு பாத்துக்கலாம். மகேஷ் எதுல வீம்பு பிடிக்கிறதுன்னு இருக்கு மகேஷ். வீம்பா? நானா? அண்ணே என் மனநிலை உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு நான் கேக்குறேன். டாக்டர் பார்க்க வந்ததுக்கு இப்ப நடுவுல மாப்பிளைய பார்த்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப வீட்டுக்கு என் கூட நீ வர்றியா இல்ல நானே போகவா? இங்க பாரு மகேஷ், நீ தான் இன்னைக்கு அவசியம் ஆஸ்பத்திரிக்கு போகணும், குழந்தைக்கு பார்க்கணும்னு சொல்லி என்னை கூட்டு வந்த. இல்லன்னா நான் மலர் கூட இப்ப கோர்ட்டுக்கு போயிருப்பேன். அதை விட்டு வந்தா இங்க டாக்டரையும் பார்க்காம போனா எப்படி? ஓ உனக்கு உன் பொண்டாட்டி சொத்து விஷயமா கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குல்ல? அங்க உன் பொண்டாட்டி உனக்காக காத்துட்டு இருப்பால. சரிண்ணே நீ வேணா போ, நான் என் வழியை பாத்துக்கிறேன். இனி ஒண்ணும் செய்ய முடியாது மகேஷ். வீட்டுக்கு போலாம் போலாம். சார் என்ன சார் எப்படி இருக்கு? என்ன சார் இப்படி பாக்குறீங்க? உடம்பு இப்ப எப்படி இருக்கு சார்? உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓகேவா? நல்ல குட். இப்ப பேச்சு வருது இல்ல, கவலையே படாதீங்க, இனி எல்லாம் சரியாயிடும். சார் உங்களுக்கு மனைவி பசங்கன்னு யாராவது இருக்காங்களா? ஏன் கேட்கறேன்னா, நீங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களை தேடி யாரும் வரல. நீங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க வருவாங்கன்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு தகவல் சொல்லிடுறோம். சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது? அப்படியா? சரி, அவங்க போன் நம்பரும் விலாசமும் கொடுங்க, அவங்கள வர சொல்லிடுவோம். சொல்ல வேண்டானா? ஏன் உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? தெய்வம் அவரு. நான் தான் குட், தாராளமா கேளுங்க. உங்களுக்கு தம்பி யார இருக்காங்களா? தம்பி நெருங்கிய ரத்த சம்பந்தம் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, கண்ணில் வச்சு பார்த்துக்கிறீங்க. ஆனா அவங்க அவங்க குடும்பத்தை அழிக்கணும், உங்க தொழிலை அழிக்கணும், நீங்க சாவுன்னு ஒவ்வொரு காரியமா பண்ணி நீங்க அவங்கள தெளிவில் நிற்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? மனசுல பட்டது வெளி மழை. அவனை நான் எதிரியா தான் பார்ப்பேன். இந்த சொக்கலிங்கத்துக்கும் அண்ணன் சொக்கலிங்கத்துக்கும் இதான் வித்தியாசம். டாக்டர், எங்க அண்ணன் மனுஷி வேற. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்னு எங்க அண்ணனுக்கு நான் பண்ணேன். ஆனா எங்க அண்ணன் வேணாம், இந்த பாவி முகத்துல என்ன உளிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்.
நான் செத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் டாக்டர். எங்க அண்ணன் எனக்காக அழக்கூடாது. உசிரன்னு கையில என்னங்க என்ன சொல்றீங்க? என் அண்ணனுக்கு சுமையா இருக்க நான் விரும்பல டாக்டர். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு தேவை மன அமைதி. மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் ஃபாதர் கிட்ட பேசிக்கிறேன். ஃபாதர், எல்லாத்தையும் கேட்டேன் டாக்டர். ஃபாதர் இவரை இல்ல, இப்ப அவர் மனசு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு நம்ம எதுவும் பேச வேண்டாம். முழுசா குணமாகட்டும், அவர் நல்லா பேசுற நிலைமைக்கு வரட்டும். அவரால் இங்க என்ன வேலை செய்ய முடியுமோ அதை அவர் செய்யட்டும். அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கஷ்டப்படுத்திட வேண்டாம். அவர் இங்கேயே இருக்கட்டும். கர்த்தர் அவர் மனசுக்கு ஆறுதல் தருவார். நாம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். செய்வோம் டாக்டர். Come on, boys. டிரைவர், சரக்குலாம் எடுத்து ரூமுக்கு வந்துரு. சைட் டிஷ் மறந்துடாது. ஓகே, சரி. வாங்கடா. சார் ஓகே சார், நான் கார்லயே வெயிட் பண்றேன் சார். இல்ல பரவாயில்ல, இங்கேயே உட்காருங்க. என்னடா திடீர்னு வர சொன்ன? ட்ரீட் என்ன விஷயம்? என்ன மச்சான் வாயே திறக்க மாட்டேங்கிறான்? டேய் சொல்றேன்டா, அதுக்கு தானே வந்திருக்கேன். டேய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, சொல்ல மாட்டேற. எதுக்குடா ட்ரீட்? சொல்லேன்டா, காரைக்குடியில இருந்து வந்திருக்கோம். எதுக்குடா இந்த சஸ்பென்ஸ்? சொல்லி தொலையாண்டா. டேய் சரக்க ஊத்துங்கடா, ஒரு ஸ்மால் போட்டு சொல்றேன்டா. டேய் இப்ப போட்டாச்சுல ஒரு ரவுண்டு. எதுக்குடா ட்ரீட்? சொல்றா. சொல்லேன்டா. எனக்கு நிச்சயமாக போகுதுடா. என்ன மச்சான் சொல்ற? நிச்சயமா? உனக்கும் அவளுக்கும் சண்டை சரவணன் சொன்னா? சண்டையா? என்னடா சொல்றீங்க? இதான் மச்சான் அந்த பப்பு கூட. பப்புவா? டேய் அவளை பத்தி மட்டும் பேசாதீங்கடா. டேய் ராஜேஷ், அப்ப நீ நிச்சயம் சொன்னது? இது வேறடா. என்னடா ஷாக் ஆகுறீங்க? இந்த ஊர் உலகத்திலே அந்த பப்பு தான் பெரிய இவளா? அவளை விட்டா வேற எவ்வளவு கிடையாதா? ஓடி இவளன்னு தூக்கி வீசல. என்ன மச்சான் சொல்ற நீ? என்ன மச்சான் சொல்றேன்னா எல்லாம் உள்ளதுதான். இப்ப பாத்திருக்கிறது புது பப்பு. உங்க ஊரு தான். என்ன மச்சான் சொல்ற? எங்க ஊர்லயா? ஆமா மச்சான், காரைக்குடியில தான் பொண்ணு பாத்துருக்கிறது. ஏண்டா எங்க ஊர்ல பொண்ணை பார்த்துட்டு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எதுக்கு? அங்க போய் ரொமான்ஸ் பார்ட்டி, ஏற்கனவே ஒரு பொண்ணு உஷார் பண்ணவன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குதுக்கா? என்ன மச்சான் இப்படி சொல்ற? சும்மா சொன்னடா. அடி அடி அடி. டேய் தீப்பெட்டி இருக்கடா? இல்ல மச்சான். ஏண்டா வரும்போது வெறும் வாய மட்டும் தான் எடுத்துட்டு வருவீங்களா? டேய் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண எல்லாம் நீ தான் எடுத்து வரணும். போங்கடாங்க. யோ டிரைவர் இங்க வாயா. சார் தீப்பெட்டி இருக்கா? இருக்கு சார். இருக்குன்னா கொடு. வண்டியில இருக்குன்னு சொன்னேன் சார். வண்டியில இருந்தா எடுத்துட்டு வாயா. Come in.
சார் பத்த வை. எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார். யோ உனக்கு இல்லாட்ட போதியா எங்களுக்குள்ள பத்த வை. என்ன சார், ஒரு டிரைவர் கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்களே? ஹேய் ஹேய், இதுக்கு முன்னாடி ஒரு பைலட்டா இருக்காருடா. யோ பத்த வையா, எக்ஸ்ட்ரா காசு வேணா வாங்கிக்கோ. ஒரு லாட்ஜ் அடிக்கிறியா? வேணாம் சார். என்னடா உங்க ஊர்ல இப்படிலாம் கூட யோகியம்லாம் இருக்கானுங்க? சரி அதெல்லாம் விடு. உனக்கும் பப்புக்கும் சண்டை, இப்ப என்னடா திடீர்னு? என்ன மச்சான், அவ பேச்சு எடுத்தாலே டென்ஷன் ஆகுற. டேய் மது, இப்போ பப்பு என் மனசுக்குள்ள தான்டா இருக்கா. என் மனசுக்குள்ள தான்டா இருக்கா. மனசுக்குள்ள இருக்கான்னா அப்புறம் ஏன்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போற? பப்புக்கு தெரியணும்டா நான் எவ்வளவு பெரிய ஆளு. என்ன ஏன் மிஸ் பண்ணணும்னு அவ அழணும்டா. அதுக்காக தான்டா தாலி கட்டி உடனே இழுத்துட்டு போய் அவ முன்னாடி நிறுத்த வேண்டாம். அவ அழணும், அவ கதறணும். என்ன ஏன்டா மிஸ் பண்ணணும்னு சொல்லி துடிக்கணும்டா. மச்சான், இப்ப நான் கட்டிக்கு போறவ பப்புக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சு இல்லடா. அவ அழகிடா, பேர் அழகிடா. அவ அதை பார்க்கணும்டா. நிம்மதி இல்லாம தவிக்கணும்டா. நிம்மதி இல்லாம தவிக்கணும். தவிக்க வைப்பேன்டா. என்ன போல் சொன்னால அவ அழணும். அவ அழணும்டா. அவ என்ன மிஸ் பண்ணதை நினைச்சு ஒவ்வொரு நாள் அழணும்டா. அவ அழணும்டா. அவ அழணும். 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 மச்சான் வாடா தமாஷா. அவ அழணும். ஏய் சீக்கிரம் வாங்கடா. என்ன மகேஷ், ஆஸ்பத்திரி போன இடத்துல மாப்பிள்ளைய பார்த்த, அவ்வளவுதானே? எதுக்கு கோவிச்சுட்டு பாதையில திரும்பி வரணும்? எல்லாம் என் தலை எழுத்து. போற இடமெல்லாம் சனியனை பார்க்க வேண்டியதா இருக்கு. பார்த்ததும் தலையை குடிச்சிட்டு போவாம தைரியமா வரா. என்ன மகேஷ் இது? அதுக்காக வாழ்நாள் முழுக்க அவன் முகத்தையே பார்க்க மாட்டேன்னு இருக்க போறியா? அவனை நீங்க யார் மன்னிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. ஒவ்வொன்னையும் நினைச்சு பார்க்க அப்படியே பத்துக்கிட்டு வருது. இதுல நேர்ல வேற கொஞ்சமா நஞ்சமா நேர்ல பாக்கும்போது இன்னும் பத்துக்கிட்டு வருது. அந்த ஆள பாக்கும் போதெல்லாம் நான் எவ்வளவு கேனச்சியா இருந்திருக்கேன், எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். எப்படி எல்லாம் என்னை ஏமாத்தி. சீ. இனிமே அந்த ஆளை பத்தி யாராவது என்கிட்ட பேசுனீங்க, எல்லாத்துக்கும் மேல நான் படுற துயர மாதிரி ராகினி விஷயத்துல இழுத்து விட்டுறாதீங்க. நல்லவனா என்ன ஏதுன்னு விசாரிங்க. மகேஷ், இப்ப இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம்னா, நீங்க பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ள தானே அவன். இப்ப என் வாழ்க்கை அந்தல சிந்தலையா நிக்குது இல்ல? இதே மாதிரி நாளைக்கு ராகினிக்கும் நடந்தா என்ன பண்றது? மகேஷ், இப்ப நீ சொல்றது ராகினி பேர்ல இருக்கிற அக்கறையால சரி, நல்ல விஷயம் எடுத்துக்கிறோம். ஆனா உன் கோபத்துக்கு தீனி போடுறதுக்காக இதெல்லாம் பேசுறேன்னா இது நல்ல இல்ல. என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப இந்த மலர் அந்த பையனை பத்தி விசாரிச்சிருக்கு, நல்ல பையன் தானே சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னா அது தெய்வ வாக்கா? அவங்க இன்னைக்கு விசாரிச்சு சொல்லுவாங்க, அத நம்பி நீங்களும் கட்டி வைப்பீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்கள வந்து முன்னாடி நிப்பாங்க. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம். இது உங்க பிரச்சனை, எனக்கு என்னன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒண்ணு புதுசு இல்லையே. மகேஷ், என்ன என்ன சொன்ன? என் மூஞ்சிய பாரு. இல்ல என்ன சொல்ல வந்தான்னு கேட்க. ஆத்திரத்துல வார்த்தைங்க கண்ணு முன்னு தெரியாம வருது இல்ல? அதே கோபம் மத்தவங்களுக்கு வந்தா தாங்குவியா நீ? என்னங்க என்ன பேசாம இரு. நீ பேசாத. குத்தி கட்டுறாளா? மலர் அவ இஷ்டத்துக்கு போயிடுவான்னா என்ன அர்த்தம்? அவ இஷ்டத்துக்கு வந்தவ இஷ்டத்துக்கு போயிடுவா தானே? இப்படி சொல்றதுக்கு உனக்கு குரூர சந்தோஷம். நீ எல்லாம் ஒரு மனுஷி. இப்படி அப்பான்னு கூப்பிடுறவளா இருந்தா தடித்தனமா பேச மாட்டேன் மகேஷ். புருஷன் ஏமாத்திட்டா இப்படி ஒரு நிலைமையில இருக்க நீ. அதுவே உனக்கு ஒரு தகுதின்னு நினைச்சே இல்ல மத்தவங்களை குறை சொல்றதுக்கு ஒரு தகுதி ஆயிடுச்சா?
இல்ல மகேஷ், ஒண்ணு நினைப்பு இருக்கா உனக்கு? உன் புருஷன் சரியில்லை, அவன் போக்க கவனிங்க அப்படின்னு இந்த குடும்பத்துல சொன்ன ஒரே ஆளு மலர். அப்ப இந்த குடும்பத்துல அவளை எப்படி பாத்தீங்க எல்லாரும்? நீ எப்படி குதிச்ச? என் புருஷன் ஏகபத்னி விரதம் சொன்னியா இல்லையா? சரி, புருஷன் ஏமாத்திட்டான், வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற நீ, எல்லாம் சரி. அதுக்காக மலர் என்ன தப்பு பண்ணிச்சு? ஏன் வார்த்தைக்கு வார்த்தை அவளை குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க? ஒருத்தனை நேசிச்சா, குடும்பத்துல பிரச்சனை நிர்பந்தம், இன்னொருத்தனை கட்டிக்கிட்டா, கட்டினவன் சரியில்லை, தூக்கி போட்டு வந்தா தைரியமா, அத மெச்சணும். அது கூடாது இல்ல? புருஷன் என்ன கொடுமை பண்ணாலும் அதையும் தாங்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்கணும். அப்பதான் புராணங்கள் பாடின பத்திரி கடவுளவ இல்ல? இல்ல நான் கேக்குறேன், அப்படி இருந்தா நீயே புருஷனை விட்டு வந்த, அப்பான்னு அழுதுகிட்டு வந்தா நாங்க அரவணைச்சோம் இல்ல? அது ஏன் நடந்துச்சு? அங்கேயே இருக்க வேண்டியது. நீ இப்ப சொல்றேன், என் மருமக மனசு தங்கம், நேசிச்சவனை கட்டிக்கிட்டதுனால எவ்வளவு இழந்திருக்க ஐயாவ, அதை நீங்க பாராட்ட வேண்டாம். அன்னாட அவன் நெஞ்ச குத்தி கிளறி காயப்படுத்தாம இருந்தா போதும். அவளுக்கு பிரச்சனை வந்து அவ கிளம்பிடுவான்னு சொன்ன நீ. இந்த வீட்டுல வராத பிரச்சனையம்மா, எத்தனை பேர் கிளம்பி போனாங்க. ஏன் நீ கூட தான் உன் புருஷன் முக்கியம்னு கிளம்பி போன. ஆனா கோபி மட்டும் இல்ல, இந்த குடும்பமே எனக்கு முக்கியம்னு அன்னைக்கு நின்னா, இன்னைக்கு நிக்கிறா, நாளைக்கு அவ நிப்பா. ஏன் மயில அன்னைக்கு குத்தம் சொல்லி இந்த குடும்பமே அவளை துரத்தி விட்டப்ப பெத்தவங்க கிட்டே போன அவ இல்ல, கோபி காட்டின உறவை நோக்கி தான் போன. ராணி மாதிரி வாழ வீடு சொத்து உறவு எல்லாம் இருந்தும் 1000 காரணம் இருக்கு இங்க இருந்து அவ போறதுக்கு. இத்தனை இருந்தும் அவ போகல, அவ போக மாட்டான். இன்னொன்னு சொல்றேன், அவளை குத்தம் சொல்ற அளவுக்கு இந்த குடும்பத்துல யாருக்கும் தகுதி இல்ல. மேற்கொண்டு அவ பழச கலரி யாராவது அவளை காயப்படுத்தினீங்க, நான் சொல்லிட்டேன், நான் சொக்குவா இருக்க மாட்டேன். என்னம்மா நீ ஏம்மா என் காலில் விழற? நீ பண்ண தியாகத்துக்கு உன்னை சொன்னவங்க தான் உன் காலில் விழணும். இல்ல மாமா, சின்ன என் வீடு, அப்பா, அண்ணன், தங்கச்சி யாருமே புரிஞ்சுக்கல. நீங்க புரிஞ்சுக்கிட்ட பாதியாவது அவங்க புரிஞ்சுக்கிட்ட சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த உறவே போதும் மாமா, வாழ்வோ சாவோ நான் கடைசி வரைக்கும் இங்க இருந்துறேன்.